அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். இப்போ நம்ம உடம்பு இருக்கு. உடம்புல உயிர் இருக்கு. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அகம், புறம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. புறம்ங்கிறது வெளி தோற்றம், வெளி விஷயங்கள். அகம்ங்கிறது உள்ளம் சார்ந்த விஷயம். இப்போ உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அது உடல் தான், உள்ளம் கிடையாது, புறம் மட்டும்தான். இப்போ உயிர் உடலோடு இருக்கும் வரை அகம் புறம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சரி, புறத்துல நம்ம உடம்புல புறத்துல இருக்கக்கூடிய அழுக்க நாம் எப்படி சுத்தம் பண்ணலாம்? குளிச்சு சுத்தம் பண்ணலாம். குளித்து அப்படின்னா எப்படி எப்படி குளிக்கிறது? நீரை கொண்டு அழுக்க வெளியேற்றலாம். சரி, மனசை எப்படி சுத்தம் பண்றது? உண்மையை கொண்டு சுத்தம் பண்ணலாம். உண்மையை கொண்டுனா வாய்மையால. வாய்மைனா உண்மையை நினைக்கணும், உண்மையை பேசணும், உண்மையை செய்யணும். இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு. வாய்மை அதிகாரம் குறள் எண் 298. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். புறந்தூய்மை உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய தூய்மையை, உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய அழுக்க நாம் எப்படி வெளியேற்றலாம்? நீரை கொண்டு வெளியேற்றலாம். புறந்தூய்மை நீரால் அமையும். வெளியில் இருக்கக்கூடிய சுத்தம் தண்ணியை கொண்டு அமைச்சிக்கலாம். அகந்தூய்மை உள்ளத்தை எப்படி நாம் சுத்தமாக வச்சுக்கணும்னா வாய்மையால் காணப்படும். வாய்மையை கொண்டு உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. மீண்டும் ஒரு பொருளோடு சந்திப்போம். நன்றி.